வணக்கம்ங்க. 48 நாள் சஷ்டி விரதமோட நாள் ஒன்று இன்னைக்கு. என்னோட நாள் மட்டும் இல்லை, என்னோட ஸ்கின்னும் ரொம்ப பிரைட்டாக பளபளன்னு இருக்கணும். பப்பாயா ஃபேஸ் பேக் யூஸ் பண்ண போகிறேன். ஃபேஸ் பேக்கோட டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். நான் எப்படி சஷ்டி விரதம் ஃபாலோ பண்ணுவேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். 48 நாள் அசைவம் சாப்பிட மாட்டேன். 6 நாள் மட்டும் பால் பழம் விரதம் இருப்பேன். பால் எனக்கு பிடிக்காது, அதனால் பழம் மட்டும் 6 நாள் சாப்பிட்டுட்டு 6வது நாள் சாயந்தரம் விரதம் முடிச்சுப்பேன். ஃபேஸ்க்கு பப்பாயா ஃபேஸ் பேக் அண்ட் பாடிக்கு ஹெர்பல் பாத்திங் பவுடர் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாத்திங் பவுடர் நிஜமாகவே ரொம்ப மேஜிக்ங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாத்திங் பவுடர் யூஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணவே மாட்டீங்க. 6 நாட்களுக்கு மேலே விரதம் இருந்தால் அம்மா அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. 6 நாள் இருக்கிறது அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும். கடவுள் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப கடுமையான விரதம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. நான் அவங்களே மீறி தான் விரதம் இருப்பேன். சஷ்டி விரதம் 6வது நாள் அப்போ பழனி முருகன் தரிசனம் பண்ணுறது என்னோட வழக்கம். எனக்கு பழனி முருகன் ரொம்ப ஸ்பெஷல். உங்களுக்கு எந்த படைய வீடு ஸ்பெஷல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சேர்த்து தாங்க விரதம் இருக்கேன். கவலைப்படாதீங்க, உங்களோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். எந்த கடவுளும் உன்னோட உடம்பு வருத்தி உன்னோட பக்தியை காட்டுன்னு சொல்லப்படுத்துங்க.